Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the length of a chord which is at a distance of 2 root 11 centimeter from the center of a circle of radius 12 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டயக்ராமுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணணும். Find the length of a chord அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the length of a chord which is at a distance of 2 root 11 centimeter from the center of a circle of radius 12 centimeter. So radius, circle இதை பற்றிலாம் சொன்னதுனால நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டோம் சரிங்களா, சென்டர் பாயிண்ட். Find the length of a chord. chordோட லென்த் கண்டுபிடிக்கணும். chordனா touches any 2 point on the circle. எப்படி வேணாலும் இருக்கும். Find the length of the chord which is at a distance of 2 root 11 centimeter from the center. அதாவது சென்டர்ல இருந்து அந்த chord வந்து 2 ரூட்ல, அதாவது 2ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா, 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், இப்படி எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு chord வரைகிறேன், இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த chord வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து 2 root 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? from the center of the circle of radius 12 centimeter. இதுல radius வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னா சென்டர்ல இருந்து எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். இதுதான் கான்செப்ட் சரிங்களா. இப்போ நான் என்னன்னா இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம இதுக்கெல்லாம் ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ABCD அப்படின்ட்டு சரிங்களா. என்ன நேமிங்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் இந்த பக்கமும் ரேடியஸ் போட்டுக்கலாம், உங்க இஷ்டம், எந்த பக்கம்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இது இந்த பெர்பெண்டிகுலர் வந்து இந்த கார்டை 2 ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். ஏன்னா சென்டர்ல இருந்து வருது இல்லையா, அப்போ இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து நம்மளால AB கண்டுபிடிக்க முடியும். அதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த AC கிடைச்சிரும். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, DA is a radius, AC is a chord சரிங்களா. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, பை யூசிங் பைத்தாகரஸ் தியரம் இது எடுத்துடலாம். ஸோ பை யூசிங் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஏபியோட லென்த் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இங்க பாருங்க, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் நான் ட்ரா பண்றேன் இங்க உங்களுக்கு புரியறதுக்காக. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது 2 root 11 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர், ABDங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இதுதான் ஹைப்போட்டீனியஸ், இது வந்து ஆப்போசிட் சைட், அட்ஜசன்ட் சைட், அதர் 2 சைட்ஸ். ஸோ இப்போ பைத்தாகரஸ் தியரம் என்னன்னா, ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் பண்ணா sum of the squares of other 2 sides, அதாவது opposite side square plus adjacent side square. இதுதான் கான்செப்ட் சரிங்களா. sum of the squares of other 2 sides. இதுல எது வேணாலும் ஆப்போசிட் சைடா இருக்கலாம், எது வேணாலும் adjacent சைடா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஹைப்போட்டீனியஸ் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஹைப்போட்டீனியஸ் வந்து என்னது, AD. ஸோ AD ஸ்கொயர் ஈக்குவல் டு எது வேணாலும் ஆப்போசிட், எது வேணாலும் adjacent இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க கொஸ்டின்ல வந்து ஆங்கிள் எதுங்கலாம் சொல்லலை. ஆங்கிள் பேஸ் பண்ணி இந்த இது மாறும், எதுனா ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும். அதனால நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க. ஹைப்போட்டீனியஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் AB ஸ்கொயர் பிளஸ் BD ஸ்கொயர். இப்போ என்னன்னா, AD ஸ்கொயருக்கு பதிலாக 12 ஸ்கொயர், AB ஸ்கொயர் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது அப்படியே வச்சுக்கலாம், பிளஸ் BD ஸ்கொயர். அப்போ 2 root 11 த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, AB ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். 12 ஸ்கொயர் பண்ணா 12 12s are 144 is equal to AB ஸ்கொயர் பிளஸ் 2 root 11 ஹோல் ஸ்கொயர்னா 2வையும் ஸ்கொயர் பண்ணணும், root 11ஐயும் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ என்ன வரும், 144 ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் 2வை ஸ்கொயர் பண்ணா 4ன்னு கிடைக்கும், root 11 ஸ்கொயர் பண்ணா 11ன்னு கிடைக்கும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 44ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ AB ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 44 அனதர் சைடு வரும்போது மைனஸ்ன்னு வரும். ஸோ 144 minus 44 is equal to AB ஸ்கொயர். ஸோ நமக்கு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 100ன்னு கிடைக்கும். ஸோ 100 equal to AB ஸ்கொயர்.
அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் அனதர் சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் டு ஏபி. அப்போ ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஏன்னா கொஷின் எல்லாமே சென்டிமீட்டர்னு இருக்கு. இப்போ நம்ம ஏபி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்ம ஏசி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏசியை இந்த ஏபியை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைச்சிடும். அப்போ ஏசி ஈக்குவல் டு 2 இன்டூ ஏபி. அப்போ 2 இன்டூ 10 which is equal to 20 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் ட்ரா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஷினே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் கூட எழுதலைனாலும் பரவாயில்ல. டிஏ ரேடியஸ் இதெல்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ரேடியஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டு விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2√11 சென்டிமீட்டர்னா அது வந்து கார்டு வந்து சென்டர்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து கார்டோட டிஸ்டன்ஸ் கிடையாது. கொஸ்டின் வந்து கொஞ்சம் தெளிவாக படித்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? கொஸ்டினை கொஞ்சம் வந்து நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.